துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துலாம் ராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசி. துலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கிர பகவான் தான் ஆட்சி அதிபதியாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இப்போ இந்த குரு பகவான் எப்படி என்ன விதமான பலனை கொடுக்குறாரு அப்படின்னா, துலாம் ராசியை பொறுத்த வகையில் அதாவது ஆறுக்குடையவர் 3 6க்குடைய குரு பகவான் 8ஆம் இடத்துல போய் இருந்து இவ்வளவு நாளாக தன்னோட பார்வை பலன் அப்படிங்கிறத 12 2ஆம் இடங்களில் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவர் என்ன நடந்துட்டாரு, 3 6க்குடையவர் அவ்வளவு சிறப்புக்குரியவர் இல்லை துலாம் ராசிக்கு. அவர் 8ஆம் இடத்துல போய் வக்ரகதி அடைகிறது நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது. அப்போ துலாம் ராசியை பொறுத்த வகையில் இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லாபமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. தொழில் சார்ந்த வேலை சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை சேர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு. அப்போனா திருமண பாக்கியங்கள், நீண்ட நாள் திருமணம் நடக்காத திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ புது முயற்சிகள்லாம் கைகூடும். அப்போ நோய் நொடி எதுவும் ஏதேனும் இருக்குது அப்படின்னா அதற்கான மருந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது தீர்வு கிடைக்கும். வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அப்போ கடன் அடைபடும். அப்போ கடனை அடைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம். குரு பகவான் வக்ரகதியில் இருக்க, குரு வக்ரகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கடனோட ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டினா முழு கடனும் அடையக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போ குறிப்பாக உங்கள் ராசியோ லக்கணத்திலேயோ நீங்கள் பிறந்தப்ப குரு பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கிறாரா அப்படிங்கிறத உங்களுடைய பிறந்த சாட்டை எடுத்து பார்த்துக்கோங்க. அப்போ தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது, குரு திசையோ அல்லது குரு புத்தியோ நடக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில், வேலை தொழிலில் முன்னேறக்கூடிய வகையில், அதே நேரத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. குழந்தைகளுக்கு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. முதலீடுகள் பல வகையில் ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே நேரத்தில் வயிறு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வகையில் வயிறு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்க சரியான உணவு பழக்க வழக்கத்தை பின்பற்ற வேண்டும். இல்லைனாக்க வயிறு சார்ந்த சின்ன சின்ன உபாதைகள் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு உண்டு. அப்போ இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, துலாம் ராசியை பொறுத்த வகையில் இந்த குரு வக்ரவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான். பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு உயர்வடையக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது துலாம் ராசி நேயர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே.